முதல செய்தியில் கேட்டோம், நமக்குள் இருக்கிற சுயத்தின் வலிமை, நமக்குள் இருக்கிற சுயத்தின் வலிமையோ நமக்கு நேராக தேவ கோபத்தை கொண்டு வருகிறது. பல உதாரணங்களுடன் பார்த்தோம். தேவனுடைய சாபத்தை கொண்டு வருகிறது, தேவனுடைய எரிச்சலை கொண்டு வருகிறது. பார்த்தீங்களா? தேவனுடைய சாபமும் எரிச்சலும் கோபமும் நம்மை விழுந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் கேட்ட அந்த நமக்குள் வலிமை நிறைந்திருக்கிற சுயத்தை எதிர்த்து போராடுவதற்கு ஒரே ஒரு வழி என்னது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் வல்லமை. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி இந்த நாட்களில் கிறிஸ்தவத்தில் அநேக இடங்களில் இன்னும் அநேகருக்கு ஒரு தெளிவான விளக்கம் இன்னும் தெரியவில்லை. தெளிவான ஒரு விளக்கம் தெரியாமலே போதகர்கள் போதிக்கிறார்கள். அதன் நிமித்தம் விசுவாசிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் ஊழியர்களாகிய நமக்கு மிக 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 முக்கியம். அல்லது நான் சொல்லுகிறேன், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு உங்கள் குடும்பத்தை வஞ்சிப்பீர்கள், உங்கள் சபையோரை வஞ்சிப்பீர்கள். இதற்காகவா இரா பகல் கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை செய்தீர்கள்? ஆகவே தயவு செய்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், கவனமாக கேளுங்கள். முதலில் பரிசுத்த ஆவி என்றால் என்ன? வாட் இஸ் தட்? தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி என்றால் என்ன? பரிசுத்த ஆவி என்றால் தேவனுடைய சுவாசம். நமக்கு மனுஷ சுவாசம், நமக்குள் சுவாசம் இருக்கிறது, அதை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷர்கள். ஆனால் பரிசுத்த ஆவி என்பதோ பிதாவினுடைய சுவாசம். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நான் பரலோகத்து போவேனே ஆகில் தேற்றவாளை அனுப்புவேன், நான் போய் பிதாவின் சுவாசத்தை உங்களுக்கு அனுப்புவேன் என்றார். ஓகே, அதே போல மிக முக்கியமான ஒரு காரியம், பரிசுத்த ஆவி என்பது பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் பெருத்த வித்தியாசம் உண்டு. இந்த வித்தியாசத்தை தெரியாமல் அநேக ஊழியர்கள் இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியின் பழைய ஏற்பாடின்படியான அந்த அபிஷேகத்தையே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஏமாந்து விடுவீர்கள். பழைய ஏற்பாடில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம். ஓகே, இங்கே முதலாக இஸ்ரவேல் ராஜாவாக சவுல் அபிஷேகம் பண்ண போடுகிறார். அப்பொழுது சாமுவேல் அந்த அபிஷேக தைலத்தை ஒரு குப்பியில் கொண்டு வருகிறார். அந்த நாட்கள் பழைய ஏற்பாடு அப்படி தான் அபிஷேகம் பண்ணுவார்கள். குப்பியில் கொண்டு வந்து சவுலின் தலையின் மீது ஊற்றுகிறார். ஓகே, முதல் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மீது வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. ஓகே, நல்லா கௌரவமாக கேளுங்கள். இந்த பரிசுத்த ஆவி, அதாவது தைல குப்பி அவன் மீது ஊற்றுகிற வேளையில் என்ன நடக்கிறது பாருங்கள். 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி என்னது? உன் மீது இறங்குவார். ஓகே, நீ அவர்களுடைய தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவி அந்த தையில் நிறைந்த குப்பி அவன் மீது ஊற்றுகிற வேளை என்ன நடக்குது? அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு உள்ளே இறங்கவில்லை. பாருங்கள், மிக கவனமாக கேளுங்கள். அவனுக்கு உள்ளே இறங்கவில்லை, உனக்கு மேலே இறங்குவார். உனக்கு மேலே இறங்கி அமர்ந்திருப்பார். அப்பொழுது நீ வேற மனுஷனாக தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். இது புதிய ஏற்பாடின் அபிஷேகம், பழைய ஏற்பாடின் அபிஷேகம். பழைய ஏற்பாடின் அபிஷேகம் என்பதோ ஒரு ஊழியக்காரனுக்கு வெளியே, உள்ளே அல்ல. அவனுக்கு மேலே அமர்ந்திருக்கிறார், உள்ளே அல்ல. ஆனால் புதிய ஏற்பாடின்படியான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பதோ யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம். யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். எப்போது? அவர் இறந்து பரலோகத்துக்கு போகும் வேளையில். ஓகே,
நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஓகே, அடுத்த வசனமே கவனம் பாருங்கள். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பாருங்கள் வித்தியாசத்தை. பழைய ஏற்பாடுல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது ஒரு மனுஷனுக்கு வெளியே மேலே அமர்ந்திருக்கும். ஆனால் புதிய ஏற்பாடில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பதோ ஒரு மனுஷனுக்கு உள்ளே. பற்றி அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? ரொம்ப தெளிவாக 17 பிற்பகுதியை பாருங்கள். அவர் அந்த ஆவியானவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். முக்கியமான ஒரு வித்தியாசம். ஓகே, மட்டுமல்ல, இன்னும் அடுத்த காரியம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே வருகிற வேலை என்ன நடக்கும்? மிக முக்கியமான காரியம். நான் என்னுடைய சுய ஞானத்தை வைத்து சொல்லவில்லை, வேதத்தை வைத்து சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே வருகிற வேளையில் என்ன நடக்கும்? இன்று பரிசுத்த ஆவியினால் ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்ற அடையாளத்தை ஊழியர்கள் பல விதத்திலும் காண்பிக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். பாருங்க, அவர் வந்து எங்க வந்து? நமக்கு உள்ளே வந்து 14ஆம் அதிகாரம் நமக்கு உள்ளே வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே வருகிற வேளையில் தொடர்ந்து பாவத்தை குறித்தும், அதே போல நீதி. என்னது நீதி? தேவனுடைய சாயல், நீடிய பொறுமை. பாருப்பா, தேவன் இப்படி எரிச்சி அடைய மாட்டார். அவர் நீடிய பொறுமை உள்ளவர், சாந்த குணம் உள்ளவர், மனத்தாழ்மை உடையவர் என்று சோதிக்கப்படுற வேளையெல்லாம் அவருடைய நீதியை நமக்கு காண்பிப்பார். அதே போல நியாய தீர்ப்பு நாளை குறித்து நமக்கு எச்சரித்து கொண்டே இருப்பார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற வேளையில் நமது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் தொடர்ந்து உணர்த்தி கொண்டே இருப்பார். இப்பொழுது ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்றவன் என்று எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் பாடுற பாட்டினால் அல்ல, ஊழியத்தினால் அல்ல, அற்புதத்தினால் அல்ல. உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது என்பதை நீங்களே நிதானிக்க முடியும். எப்படி தெரியும்? அவர் பாவத்தை குறித்து தொடர்ந்து உணர்த்தி கொண்டே இருப்பார். உணரவிடவன் பாக்கியவான், அவன் மனம் திரும்பிக் கொண்டே இருப்பார். பாவத்தை குறித்த உணர்வில்லாதவன் பரிசுத்த ஆவியை அவன் அலைக்கழிக்கிறான். அதே போல அந்த இன்னொரு காரியம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? அது முக்கியமான காரியம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவுள். என்னது? அந்த பரிசுத்த ஆவி என்னும் அந்த நித்தியத்தில் வருகிற நீரை என்னிடத்தில் பானம் பண்ண கடவுள். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு எது தேவை? தாகம், தொடர்ந்த தாகம். ஏதோ இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு நாள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன், அதை முத்திரையாக எடுத்துக்கொண்டு அதன்படி வாழ்கிறார்கள். இங்கே சொல்லப்படுறது என்ன? தண்ணீர் குடிப்பதற்கு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் ஒரு தாகம் வந்து கொண்டே இருக்கும். தாகத்தின் நிமித்தம் தண்ணீரை குடிப்பீர்கள். அதே போல நித்தியத்தில் வந்திருந்த இந்த அற்புதமான நீரை குடிப்பதற்கு ஒரே ஒரு வழி, அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, தீராத தாகம். அதே போல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது எளிது. கேளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது எளிது, பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை காத்துக்கொள்வதோ கடினம். அநேக ஊழியர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள், ஒரு காலகட்டத்தில் அதை இழந்து விடுகிறார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை காத்துக் கொள்வதற்கு ஒரே வழி 38ஆம் வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்.
விசுவாசித்தால் நீ தாகத்துடன் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி அந்த நீதரோ, அந்த பரத்தில் வருகிற பரிசுத்த ஆவி என்ன நீர் உனக்குள்ளே இருந்து ஜீவ ஊற்றாக மாறும். ஜீவ ஊற்றாக மாறி உன்னிடத்திலிருந்து நதியை போல் பல கிளைகளாக புறப்பட்டு அநேகரை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும். ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியை நிறைந்து வாழ்வதற்கும் இரண்டு காரணங்கள், இரண்டு காரியங்கள். ஒன்று தாகம், இன்னொன்று விசுவாசம். ஸோ அதே போல பரிசுத்த ஆவியினுடைய கிரிகள், மூன்று காரியங்கள், மிக மிக முக்கியமான காரியங்கள் பரிசுத்த ஆவியின் கிரிகள். முதலில் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு. தாகம் அதிகரிக்கிற வேளையில் பரிசுத்த ஆவியினால் நாம் நிறைக்கப்படுகிறோம். இரண்டாவது என்னது? இரண்டாவது பரிசுத்த ஆவியுடைய வல்லமை. மூன்றாவது பரிசுத்த ஆவியுடைய வழி நடத்துதல். ஓகே, பரிசுத்த ஆவியை நிறைவதற்கு, பரிசுத்த ஆவியை நிறைவதற்கு பாவத்தை உணர்த்துவதற்கு. ஓகே, பரிசுத்த ஆவியின் வல்லமையோ பாவத்தை எதிர்த்து போராடுவதற்கு. அதே போல பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலோ தேவ ஆவியினால் நிறைந்து தேவ ஆவியினால் வழி நடத்தப்படுகிற வாழ்க்கை. எசேக்கியேல் புத்தகத்தில் வாப்பாடுங்கள். அவன் எசேக்கியேல் தேவ ஆவியினால் வழி நடத்தப்பட்டு அவன் உயரங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஓகே, இந்த மூன்று காரியங்கள் மிக மிக முக்கியமான காரியங்கள். கலாத்தியர் அதே போல இப்போ வருகிற மிக முக்கியமான காரியம் ஊழியர்கள். அநேகர் தடுமாறுகிற காரியம், அநேகர் வஞ்சிக்கிறதும் மற்றவர்களை வஞ்சிக்கிற ஒரு காரியம். பரிசுத்த ஆவியின் கனிகளும் பரிசுத்த ஆவியின் வரங்களும் தயவு செய்து முக்கியமாக கவனியுங்கள். அதாவது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் பரிசுத்த ஆவியின் முதல்ல பரிசுத்த ஆவியின் கனிகள் என்னது? 22 முதல் பாருங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், சாந்தம். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் தேவனுடைய திவ்ய சுபாவங்கள். இதுதான் ஆவிக்குரிய கனிகள் என்பதோ தேவனுடைய சுபாவங்கள். எதை காண்பிக்கிறது? ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிற மனுஷன் அநேக சூழ்நிலைகளில் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துவான். பிரச்சனையின் மத்தியில் நீடிய சாந்தமும் நீடிய பொறுமையும் மனதுருக்கமும் தேவ அன்பும் நிறைந்தவனாயிருப்பான். அவன் காரணத்தினால் அல்ல, விசுவாசத்தினுடைய வாழ்பவனாயிருப்பான். இதுதான் ஆவிக்குரிய கனிகள். ஆவிக்குரிய வரங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் ஓகே, ஆவிக்கிற வரங்கள் 10 முதல். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரம் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம். இப்படி 9 வரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, 9 கனிகள், 9 வரங்கள். ஓகே, பரிசுத்த ஆவி என்பது ஒரு மரமானால் அதில் 9 கனிகளும் 9 வரங்கள், கிளைகள். ஓகே, இப்பொழுது நாம் நினைவு கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பரிசுத்த ஆவியின் கனிகள் தேவனுடைய திவ்ய சுபாவம். தெரியுமா? மறந்து விடாதீர்கள். இங்கே அநேகர் வஞ்சிக்கப்படும் ஒரு காரியம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்து நாம் பரிசுத்த ஆவியின் அந்த கனிகளை பெற்றுக்கொள்கிற வேளையில் எந்த மனுஷன் பாவம் செய்கிறாரோ பாவத்து நிமித்தம் நம் மீது ஊட்டப்பட்ட அபிஷேகமோ எடுக்கப்படும். அபிஷேகத்தை இழக்கும் போது தேவனுடைய திவ்ய சுபாவம் நம்மளுக்கு எடுக்கப்படும். ஓகே, ஆனால் ஆவிக்குரிய வரங்களை ஒரு நாளும் தேவன் நம்மிடத்திலிருந்து எடுப்பதே இல்லை. ஆவிக்குரிய கனிகளை பெறுகிறோம், பாவத்தின் நிமித்தம் ஆவிக்குரிய கனிகளை இறக்கிறோம், அபிஷேகத்தை இழக்கிறோம். ஆனால் அபிஷேகத்தை இழந்தாலும் ஆவிக்குரிய வரங்களை நாம் இழக்கவே மாட்டோம். தேவனை அனுமதித்திருக்கிறார். உதாரணமாக எசேக்கியேல் ஏசாயா புத்தகம்
ஏசாயா புத்தகம் 14ஆம் அதிகாரம். இங்கே நமக்கு தெரியும் பரலோகத்தில் நடந்த காரியம். தேவனை சேவித்த தூதர்கள், எண்ணிலடங்காத தூதர்கள். அதில் ஒரு தலைவன் எழும்பினான். யார் அது? லூசிஃபர். அழகான தூதன், அபிஷேகம் நிறைந்தவன், ஆவிக்குரிய கனிகளை பெற்றவன். ஆனால் பாருங்கள், ஒரு நாள் ஒரு எண்ணம் அவனுக்குள் உதித்தது. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல். அதிகாலை என் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஓகே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழ ஒட்டாயே. நான் பாருங்க, அவனுடைய சிந்தையை ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறா பாருங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதங்கள் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பானேவேன். அதாவது என்னது? தேவனுக்கு நான் ஒப்பாவேன், அவர் சிங்காசனத்தின் மேல் ஏறுவேன். பாருங்க, ஒப்பாவேன் என்றும் உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அவரோடு இருந்த தேவனோடு இருந்த எண்ணில் அடங்கா தூதர்களில் தலைவன் லூசிஃபர். ஒரு நாள் எண்ணம் வந்தது, ஏன் நாம் இந்த சிங்காசனத்தை அமரக்கூடாது, ஏன் நாம் இவருக்கு ஒப்பாகக்கூடாது. அந்த மேட்டிமை கண்ட தேவன் அவனை அடிக்கிறார். என்ன நடந்தது? அவனை அடிக்கிற வேளையில் என்ன நடந்தது தெரியுமா? அவன் மீது அவனுக்கு இருந்த அபிஷேகம் கனிகளும் எடுக்கப்பட்டது. ஆனால் வரங்கள் எடுக்கப்படவில்லை. அதுதான் பாதாளத்தில் விழுந்த பிறகு அந்த சாத்தானின் கூட்டம் அவன் இந்த நாட்களில் அவனுடைய அந்தகார கிரிகளை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் அவன் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட வரங்கள். அந்த வரத்தை வைத்துதான் கனிகள் இல்லை, அபிஷேகம் இல்லை. ஆனால் வரங்கள் அவனிடத்தில் ஆண்டவர் எடுக்கவே இல்லை. சாத்தானிடமிருந்தே வரத்தை எடுக்காத தேவன் நம்மிடத்திலிருந்து எப்படி எடுப்பா? அதே போல் இன்னொரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். மத்தேயு புத்தகம் நடுத்தீர்வு நாள். ஓகே, முக்கியமாக த டே ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். என்ன நடக்க போகுது இங்கே அப்படியே படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கு. டே ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் தயவு செய்து கவனியுங்கள். ஊழியர்களாகிய நமக்கு பாருங்கள், 7ஆம் அதிகாரம், மற்ற 7ஆம் அதிகாரம், நடுத்தீர்வு நாளில் நடக்க போகிற காரியம். 22வது வசனம். அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி, அநேக ஊழியக்காரர்கள் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர்களே, என்னை விட்டு அகன்று போகுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அக்கிரமக்காரர்களே, யார் இவர்களெல்லாம்? ஊழியக்காரர்கள். வரத்தையும் கொடுத்தார், அபிஷேகம் பண்ணி வரத்தையும் கொடுத்தார், கனிகளையும் கொடுத்தார். இவர் அக்கிரம நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் அபிஷேகத்தை இழந்தார்கள், கனிகளை இழந்தார்கள். ஆனால் வரத்தை வைத்துக் கொண்டே அவர்கள் அற்புதங்களை, ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். நடுத்தீர்வில் ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரமக்காரர்களே, நீங்கள் அகன்று போங்கள், உங்களிடத்தில் கனி இல்லை. கனி இல்லாத மரமோ பட்ட மரம், அது சபிக்கப்பட்டது, கனி இல்லை, என்னை விட்டு அகன்று போங்கள் என்கிறார். கிறிஸ்து அன்பார்ந்த ஊழியர்களே, அதே போல் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரியம், இந்த நாட்கள் நடக்கிற இன்னொரு வஞ்சிப்பு, அந்நிய பாசை. மிகவும் கவனியுங்கள். மெய்யாகவே இந்த அந்நிய பாசை நிமித்தம் தேவ ஊழியர்கள் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு சபையோரை வஞ்சிக்கிறார்கள். அந்நிய பாசை என்பது நான் முதல் சொல்லுகிறேன், மிக 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 முக்கியம். அந்நிய பாசை பேசுவது மிக முக்கியம், இல்லை என்று சொல்லவில்லை. அது எதற்கு அந்நிய பாசை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ? தேவனுக்கும் நமக்குள்ள ஒரு உறவை வர்த்திக்க பண்ணுவதற்கு, அந்த உறவில் த பர்சனல் ஃபெலோஷிப். அதற்காகத்தான் இன்று அதே போல மேடையில் நின்று அந்நிய பாசையினால் பாடுவதற்கு, அன்னை பேசி மேன்மையாக காண்பிப்பதற்கல்ல, தேவனோடு உள்ள உறவில் வளருவதற்கு. ஆனால் அநேகர் நினைப்பதும் பேசுவதும், ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறான் என்பதனுடைய அடையாளமே அந்நிய பாசை பேசுவது நடக்கிறது. என்று ஒருவன் அந்நிய பாசை பேசுவதை வைத்தே, ஓ இவன் அபிஷேகம் பெற்றவன் என்று சொல்லி அந்நிய பாசை பேசாதவனை ஏளனமாய் பார்க்கிறார்கள். சரி, ஒரு காரியத்தை மறந்து, அந்நிய பாசை என்றால் என்னது? அது ஒரு வரம். 9 வரங்களில் அது ஒரு வரம் தான். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம்
10 வசனத்தை பார்த்தீங்களா? சரி, அதாவது பிற்ப பகுதியில் பாருங்கள், பற்பலை பாசைகளை பேசுவது, அந்நிய பாசை, அது ஒரு வரம், ஒரு வரம் தான். நான் சொன்னேன், ஆண்டவர் கனிகளை தருகிறார், வரங்களையும் தருகிறார். ஒரு மனுஷனுடைய பாவத்து நிமித்தம் அபிஷேகத்தை இழக்கிறான், கனிகளை இறக்கிறான், வரத்தை இழக்கவே மாட்டான். எதை காண்பிக்கிறது? மெய்யாகவே சொல்கிறேன், ஒரு மனுஷன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டே சபையில் வந்து அந்நிய பாசை பேச முடியும். ஒரு மேய்ப்பன் விபச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டு கூட இங்கே நின்று அந்நிய பாசை பேச முடியும். ஆனால் ஏனென்றில் அந்த வரத்தை ஆண்டவரிடத்தில் எடுக்கவில்லை. ஆனால் நடுத்தீர்வை நாளிலே இவன் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் எடுக்க மாட்டார். ஆகவே வரங்களை வைத்து ஒரு நாள் நாம் மேன்மை காட்டிக்கொள்ள வேண்டாம். நான் சொல்கிறேன், ஒரு வரங்கள் நம்மிடத்தில் இல்லாதவர்கள் இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் நாம் காத்துக்கொள்ள வேண்டியதோ அவருடைய கனிகள். அதே போல அந்நிய பாசை பேசும்போது பலரும் பேசுகிறார்கள். அந்நிய பாசை பேசுகிற வேளையில் நமக்குள் என்ன நடக்கிறது? மிக மிக முக்கியமான என்ன நடக்கிறது? இப்பொழுது நான் இங்கே நின்று கொண்டு என்னுடைய தாய் பாசையை பேசுகிறேன். நான் பேசும்போது என்ன நடக்கிறது? நான் பேசுகிற காரியம் முதல் என் சிந்தையில் வருகிறது. அதற்கு பிறகு நான் உங்களிடம் பேசுகிறேன். ஆனால் இந்த இடத்திலிருந்து நான் அந்நிய பாசை பேசுகிற வேளையில் அது என் சிந்தைக்கு வராது. அந்த அந்நிய பாசையோ தேவன் நேராக என் நாவில் தருகிறார், அதையே பேசுது. ஆகவே தான் நான் பேசும்போது எதை பேசுகிறேன் என்று எனக்கே தெரியாது. அதை வியாக்கியானம் பண்ணுவதற்கு இன்னொரு வரம் பெற்றவர் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த நாட்களில் அநேக இடங்களில் நான் சொல்கிறேன், மேடைகளில் அந்நிய பாசை என்று ஜனங்களை ஏமாற்றுக்கு சும்மா லப கப கப பலபல கப எதையாவது பேசி உளறுகிறார்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை வாருங்க. நான் சொல்லுகிறேன், இதனுடைய கணக்கு நான் ஒப்புவிக்க வேண்டும். ஆனால் பயமில்லாத தேவ பயம் இல்லாமலே ஜனங்கள் இந்த அந்நிய பாசை பேசுகிறார்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் முக்கியமான காரியம் 31ஆம் வசனம் 31. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. பதிலா தேவகுமாரன் சொல்கிறார், நீ எனக்கு என்னை பீழ்ச்சி போல், என்னை பிசாசு போஜன பிரியன் பிசாசின் தலைவன் சொன்னாய், உனக்கு மன்னிக்கப்படும். ஆனால் ஆவிக்கு விரோதமாக செய்கிற உன்னுடைய பாவமோ மன்னிக்கப்படாது. எப்படி ஆவிக்கு விரோதமாக பாவம் செய்கிறேன் நான்? எது தேவனால் எனக்கு கொடுக்கப்படாத நானே உள்ளே உருவாக்கி லபலப கலகல என்று எதை ஆசிரியர் உளறுகிறேன். இதுதான் ஆவிக்கு விரோதமான பாவம். இந்த பாவத்திற்கு மன்னிப்பே இல்லை. நடுத்தீர்வு நாளில் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே மனுஷர்களுக்கு முன் மேன்மை பாராட்டுகிற தேவன் தராவிட்டால் அந்த பாசையை பேசாமல் இருப்ப நலமாயிருக்கும். தேவைப்பட்டால் தேவனிடத்தில் கேளுங்கள், அவள் தருவார். அப்பொழுது நீங்கள் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை நாவில் வரும், நீங்கள் பேசுவீர்கள், ஜனங்கள் பக்தி விருத்தி அடைவார்கள், நீங்களும் பக்தி விருத்தி அடைவீர்கள். நாம் இயேசு கிறிஸ்து எத்தனை அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், தீர்க்க தரிசனங்கள் பேசினார், கடலில் நடக்கிறார், இருந்தவளை உயர்த்தவர்களார், எத்தனை அதிசயங்கள் அற்புதங்கள். எப்படி இயேசு கிறிஸ்து 33 வருடம் பூமியில் வாழ்ந்தார். 30 வருடம் 30 வருடம் என்னது பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பிதாவின் கனிகளை வெளிப்படுத்தினார். அதாவது தேவனுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்தினார். நீடிய பொறுமை, சாந்த குணம், மனத்தாழ்மை, மனது உருக்கம், திவ்ய அன்பு, எளிதில் மன்னிக்கும் குணம், இப்படிப்பட்ட தேவனுடைய திவ்ய சாயலை 30 வருடம் வெளிப்படுத்தினார். கடைசி 3.5 வருடம் அநேக வரங்களை பெற்று ஊழியத்தை செய்தார். இப்பொழுது நிதானித்து பாருங்கள். 30 வருடம் வாழ்ந்தார், 3.5 வருடம் ஊழியம் செய்தார். வாழ்க்கைக்கும் ஊழியத்தை எவ்வளவு வித்தியாசம். அதாவது ஊழியம் என்பது அவருடைய பங்கில், அவருடைய வாழ்க்கையில் 10ல் 1 பங்கு தான் ஊழியம். ஆகவே ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். நம் செய்கிற ஊழியத்தை விட மேன்மையானதோ கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு ஒன்று வாழ்கிற வாழ்க்கை தான் முக்கியம். நாம் வாழ்ந்து போதிக்கிற வேளையில் ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவரே தாங்குவார். அதே போல மிக முக்கியமான ஒரு காரியம், அதாவது நாம் மெய்யாகவே ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்தவர்கள் என்றால்
மறந்து விடாதீர்கள், ஒரு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன் அந்நிய பாஷை பேசுவதோ, அற்புதங்கள் செய்வதோ, நோய்களை குணமாக்குவதோ, இது எல்லாம் தேவை. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதோட மேன்மையானது, அவருடைய ஏக்கமும் தாகவும் எல்லாம் எதா இருக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியின் வல்லமை வெற்றி, பாவத்தை தோற்கடிப்பது, பாவத்தை எதிர்த்து போராடுவது. பாவத்தை எதிர்த்து போராடாமல் நீங்கள் உங்களது வல்லமை, தேவன் தந்த வரத்தை வைத்து எது செய்தாலுமே அது சத்த கிரியைகள். ஊழியக்காரனுடைய பிரதான கடமையே பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்த வல்லமையை பெற்று பாவத்தை எதிர்த்து போராடுவது. பாவத்தை எதிர்த்து போராடாமல் ஒரு நாள் ஆவிய கற்குரிய கனிகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதே போல ஒரு மெய்யான ஊழியக்காரன், திரும்பவும் சொல்லுகிறேன், அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் இதெல்லாம் தேவனுடைய பார்வைக்கு மேன்மையானதல்ல. இதெல்லாவற்றையும் செய்தும் தேவனுக்கு முன்னால் கைவிடப்பட்டு நரகாக்கினிக்கு பாத்திரமாக ஆக முடியும். அதை மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். ஆனால் ஒரு மெய்யாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுடைய தாகமெல்லாம் பிறரை முற்றிலும் முழுவதுமாய் பூரணமாய் பரிபூரணமாய் மன்னித்து அன்பு செய்து அவர்களை விடுதலை செய்வது. கசப்பில் இருந்து புறாமிலிருந்து விடுதலையாகி மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வாழ்க்கை. தீமைக்கு ஒருபோதும் தீமை நினைக்காமல் தீமைக்கு நன்மை நினைப்பதும், தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்வதும், இதுதான் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் கடமையும் கிரியையுமாயிருக்கும். ஆகவே இந்த நாட்களிலும் நினைத்து பார்ப்போம், எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை. கேட்ட இந்த காரியங்களை வைத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எவ்வளோ பேரை மன்னித்து இருக்கிறீர்? ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே. நான் குறிப்பிட்ட மனுஷனை அல்லது எந்த மனுஷனையும் பூரணமாய் பரிபூரணமாய் மன்னித்து அன்பு கூர்ந்து விடுதலை செய்ய உன் பரிசுத்த ஆவியின் அன்பை எனக்குள் ஊற்றும் ஆண்டவரே. அது தாகம் இருக்கிறதா? அல்லது ஆண்டவரே திரளான தண்ணீரால் அணைக்க முடியாத நேசம் உன்னதப்பட்டு வருகிறது, அந்த நேசத்தை எனக்குள் தாரும் ஆண்டவரே. ஐ ஷால் லவ் எனிபடி அன்கண்டிஷனலி, நிபந்தனையின்றி மன்னிக்க, நிபந்தனையின்றி நான் விடுதலை செய்ய எனக்கு உதவி செய்யும். இதெல்லாம் ஒரு அபிஷேகம் பெற்றுடைய தீராத தாகம். இப்படிப்பட்ட காரியங்கள் தாகம் அதிகரிக்க காரியம் சொல்கிறேன், தாகம் அதிகரிக்க தேவனுடைய கிருபையோ ஜீவ ஊற்றாய் நம் மீது பொழிந்து கொண்டே இருக்கும். இவன் தான் கிருபை நிறைந்தவன். பாட்டில் பாடுகிறோம், பேசுகிறோம், கிருபை 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 என்றால் என்ன? பாவத்தை எதிர்த்து போராடி அந்த போராட்டத்தின் நிமித்தம் தேவன் பாவத்துக்கு மேலாக நம்மை உயர்த்துகிறது. வாழ்க்கை ஒரு காலத்தில் பாவம் நம்மை ஆளுகை செய்தது. இப்பொழுதோ தீராத தாகத்தினால் பாவத்தை எதிர்த்து போராடி பாவத்துக்கு மேலாக ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். இவன் பரிசுத்தவா. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மேன்மையான அழைப்பு. நாம் பரிசுத்தாவின் வரத்தை பற்றி பேசின ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். யோவான் ஸ்நாபகன் யார்? அது இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணவன், இயேசுவின் ஊழியத்திற்கு வழியை ஆயத்தம் பண்ணவன். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஸ்திரீகளில் பிறந்தவர்களிடத்தில் இவனைப் போல் மேன்மையானவன் ஒருவனும் இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அவனை பற்றி? இவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். பார்த்தீங்களா? யோவான் ஸ்நாபகன். அவனுடைய வாழ்க்கையை பாருங்க. ஒரே வார்த்தையில் மத்தேயு யோவான் 10ஆம் அதிகாரம். இப்படி மேன்மையான சாட்சியை பெற்றவன் யோவான் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் பாருங்க. 41ஆம் வசனம். அநேக அவரிடத்தில் வந்து பாருங்க, இயேசுவிடத்தில் வந்து பாருங்க, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மையா இருக்கிறது. ஜனங்கள் சொல்றாங்க யோவான் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. ஆனால் அவன் யாராயிருந்தான்? ஒரு அற்புதத்தையும் செய்யாமல் எரிந்து பிரகாசிக்கிற வழக்காயிருந்தான். யோவானை பற்றி நீ வாருங்கள், யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இவன் தேவனுக்கு முன் பெரியவனாயிருப்பான். யாரு? ஒரு அற்புதத்தை செய்யவில்லை. ஆகவே இந்த நாட்களிலும் ஊழியக்காரர்கள் வஞ்சிக்கப்படுவதும் ஏமாறுவதும் அற்புதம் அற்புதம் அடையாளம் என்று அவருடைய வரத்தையே மேன்மையாக பார்க்கிறார்கள். வரமல்ல மேன்மை, பரிசுத்த ஆவியின் கனிகள், அவருடைய திவ்ய சுபாவங்கள். அதே போல
பழைய ஏற்பாடில் பலி கொடுக்கப்படுகிறது. பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்ட பலி, ஆலயத்தில் மிருகங்களை கொண்டு வருவார்கள். கொண்டு வந்த தேவ சந்நிதி தலையை துண்டிப்பார்கள். துண்டித்த அந்த இரத்தமும் தேவ சந்நிதியில் ஊற்றப்படும். அதற்கு பிறகு அந்த மாமிசத்தை என்ன பண்ண தெரியுமா, ஆலயத்துக்கு வெளியே கொண்டு போவார்கள். அங்கே வெளியே கொண்டு போய் எங்கே அது வெளியே கொண்டு போய் அங்கே சுட்டெரிக்கப்படும். ஆனால் அது பழைய ஏற்பாடு நடந்த பலி. ஆனால் புதிய ஏற்பாடு பலி எடுக்கொண்டது அது ஆலயத்துக்கு வெளியே அல்ல, நம்முடைய சரீரம் என்ற தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. பலி என்பதோ இங்கே நம்முடைய மாம்சத்தை சுட்டரிப்பதல்ல, நம்முடைய மாம்சத்தை சுயத்தை சிலுவையில் சாகடிப்பது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறது. இங்கே பலி என்பது உள்ளே நடக்கிறது, பழைய ஏற்பாடு பலியோ வெளியே நடந்தது. இந்த நாட்களில் நாம் மறந்திருப்போம். ஆண்டவரே, வெளியில் கொடுக்கப்படுகிற பலி அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் என் சுயத்தை சாகடித்து என் தேவனுக்கு பலியாக அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை. பழைய ஏற்பாடில் பரத்திலிருந்து அக்கினி இறங்கி மிருகங்களையும் பறவைகளையும் பட்சித்து போட்டது. ஆனால் புதிய ஏற்பாடு ஞாபகம் இருந்ததா? பெந்தைக்கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அனலாய் அக்கினியாய் இறங்கி மேல் வீட்டறையில், அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் மேல் வீட்டறையில் கூடியிருந்த 120 பேருடைய இருதயத்தில் இறங்கி அவருக்குள்ளே இருந்த சகல அசூசிகளை பட்சித்து போட்டது. அதன் நிமித்தம் அவர்கள் பரிசுத்த நாவினால் தேவன் துதைத்தார்கள். ஏனெனில் இவர்கள் பரிசுத்தவான்கள். ஆகையால் இந்த நாட்களிலும் கதறுவோம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, அனலாய் அக்கினியாய் எனக்குள் இறங்கி எனக்குள் இருக்கும் சகல அசூசிகளையும் என் சுயத்தையும் பட்சித்து போடும் ஆண்டவரே, என்னை வேறே மனுஷனாக என்னை உருவாக்கும், என்னை மறுரூபமாக்கும் என்று தேவனை நோக்கி கதறுவோம். ஆமென்.